ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இந்த வீடியோவில் நான் பிகினர்ஸுக்கு தேவையான டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால் எப்படி போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ்லாம் இப்போ போடும்போது இப்போ ஒரு டிசைன் லைன்லலாம் போடும்போது நம்ம வரிசையாக போட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி இடையில இந்த ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரிலாம் போடுறது இடையில போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கடுத்தது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வைக்கணுமா, இல்லை எல்லா ஸ்டோனையும் ஒன்றா ஒட்டிட்டு நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் ஒரு சிலர் நான் ஒரு மெத்தடில் நீங்கள் போடுவீங்க. அப்படி போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் வேறு மாதிரி கூட மாறிடும். கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜிக்ஸாக் ஷேப்பில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கேப் அதிகமாக வரலாம், கேப் கம்மியாக வரலாம். அந்த மாதிரி ஆகும். சில டிசைன் நம்ம போடும்போது ஒரு டிசைனை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி போடணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி அதே மாதிரி போடணும் அப்படின்னா நம்ம எப்படி போட்டால் அதே மாதிரி வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க. அப்படி போட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி அந்த டிசைன் வந்துடும். இப்போ நான் இந்த டிசைன் எப்படி போட்டிருக்கேன், எப்படி போட்டால் இதே மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது பிகினர்ஸ்க்காக நான் இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஜரியில் 3 லைன் செயின் போட்டிருக்கேன். ஜரி த்ரெட்டில் 3 லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் 4 mm பீட் கொடுத்துருக்கேன். 4 mm பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன் ஓட்டுறதை பற்றி சொன்னேன் இல்லையா, பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோன் எப்படி ஒட்டியிருக்கேன், இந்த டிசைனில் எப்படி போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன ரவுண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை 1/2 இன்ச்சு கேப்பில் நான் ஒட்டிட்டேன். அதாவது கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கேலோ அல்லது டேப்போ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம ஸ்டோன் ஓட்டணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்டோனுக்கு இடையில கேப்பில் இந்த திலகம் ஷேப்பில் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை நான் ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த கேப்லலாம் இந்த 2 ஸ்டோனுக்கு சென்டராக பார்த்து நீங்கள் அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டிக்கிட்டு அடுத்தது நான் நல்லா காஞ்ச வட்டியும் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன்லாம் நான் இந்த சுகர் பீட் சுற்றி கொடுத்துருக்கேன். பாருங்கள், திலகம் ஷேப் ஸ்டோனில் சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நடுவில் அந்த கேப் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த கேப்லாம் நான் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஷேப்பில் பேனாலே பென்சிலையோ நீங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுல நீங்கள் கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. அந்த ஜிக்ஸாக் ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நான் அது மேலேயே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். சாரீ பியூர் ரெட் கலர் சாரீ, அதனால் சாரீ கலர் கொஞ்சம் நம்மளுக்கு இதில் போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த கலர் ப்ளவுஸில் நம்ம வெறும் பீட் ஒர்க்கே பண்ணும்போது அவ்வளோ எடுப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதனால் அதுவும் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது உங்களுக்கு அந்த லுக்கே தனியாக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக நீங்கள் லைன் போட்டுட்டு பீட் ஒர்க்கு கூட கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு இதே கலர் இதில் போடுறீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பீட் ஒர்க்கே இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் கொடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஸ்டோனும் இந்த ஸ்டோனும் ஒட்டிட்டு அதை சுற்றி இந்த சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஜிக்ஸாக் லைனை போட்டேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வந்தது, அந்த ஷேப் கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த வீட் பீட் இருக்கு இல்லையா, வீட் பீடை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வி ஷேப்பில் இங்கே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு பீட் கொடுத்து இங்கே ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கடுத்தது ஒரு பீடை கொடுத்து வீட் பீடை கொடுத்து இங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு நான் இங்கே உள்ளரையே ஒரு லாக் செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளேயே ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே கன்யூஸாக ஒரு நம்பர் 4 mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து இங்கே எண்ணாட் போட்டுட்டேன். அதே மாதிரி தான் அந்த 2 கேப்புக்கு நடுவில் நம்ம இதை ஃபில் பண்ணிடுறோம். ஒரு சிலர் சுகர் பீட் நம்ம இது ஒட்டும் போது பாருங்கள், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கேப் அதிகமாக கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கும்.
மேக்ஸிமம் வந்து ஈவனாக தான் இருக்குது. இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் போடும்போது கேப் கொஞ்சம் கம்மியாக விட்டுருவீங்க, கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டுருவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நடுவில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது 2 திலகம் ஷேப்புக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கம்மியாக இருக்கிற கேப், அதிகமாக இருக்கிற கேப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் வந்து சுற்றி வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போட்டிருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து மிஷின் த்ரெட்டில் வந்து நீங்கள் பீடு வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, A1 ஜரி, அதில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்ணாட் வந்து சின்னதாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வரும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது, அவ்வளோவா அந்த லூப்லாம் தெரியாது வெளியில். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் எண்ணாட் போடுற டிசைனுக்கெலாம் வந்து ஜரியில் வந்து நீங்கள் போடுங்க பீடு, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, 3D ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அது வந்து நடுவில் வந்து ஒட்டியிருக்கேன். நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோனாக வந்து நான் அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த கேப்பு வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கங்கே திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டி நான் வந்து புட்டா டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதோட வந்து நெக் டிசைன், பேக் நெக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து பேக் நெக்கு வந்து ஃபுல்லாக பேக் நெக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே வந்து ஃப்ரண்ட் நெக்கும் இதே தான் சேம். இது ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து 3 புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், ப்ளைனாக இருக்கிறதுனால 3 புட்டாஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். இதை வந்து ஸ்லீவ் டிசைனு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபுல்லாக பாக்ஸாக வேணும்னா நம்ம தனி கிளாத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் எடுப்பாக. இவங்க வந்து இதே சேரீயோட கிளாத்லேயே எனக்கு வேணும், அதாவது சேரீயோட ப்ளவுஸ்லேயே வேணும் அப்படின்னு சொன்னதுனால, சரி நீங்கள் பார்டருக்கு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு சொன்னதுனால சரி பார்டருக்கு வந்து ஒர்க் பண்ணேன். சேரீ ரெட் கலர்னால அங்கங்கே ரெட் கலர் த்ரெட்டில் வந்து நான் லோடிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் 3 லைன் வந்து செயின் போட்டிருக்கேன். 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்தது ஒரு லைன் ஸ்டோன் செயின், அடுத்தது சுகர் பீடு, இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்டர் வந்து பாருங்கள், பார்டர் வந்து இந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போ வந்து இந்த சென்டர் பார்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து இந்த பார்டர் இந்த சைடு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இருந்தது. நம்ம இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் தேவையில்லை, இந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்தால் போதும், நம்மளுக்கு அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்மளுக்கு வந்து ஷேப் இருந்ததுனால நான் வந்து இதை வந்து சென்டரில், உங்களுக்கு எது சென்டரில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து சென்டரில் வந்தது, இது 2 பக்கம் வந்ததுனால நான் இதை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். திலகம் ஷேப்பில் இருந்ததுனால அப்படியே திலகம் ஷேப்பில் 3 ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து ரெட் கலர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். ரெட் கலர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3mm பீடு வந்து சுற்றியும் வந்து கொடுத்துருக்கேன். 3mm பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதை சுற்றி வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம இப்போ லோட் பண்ணணும். லோட் பண்ணும் போது அந்த அவுட்லைன், இந்த இடத்துல வந்து அவுட்லைன் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி அந்த ஷேப்லேயே வந்து நீங்கள் லோட் பண்ணணும் கரெக்டாக. இப்படி இந்த இடத்துல வரும்போது இப்போ நான் இங்கேருந்து லோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி லோட் பண்ணிக்கிட்டே வரேன். லோட் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு இந்த நேர் இப்படி வந்துடணும். இந்த கார்னரும் நம்மளுக்கு வந்து இந்த டர்னிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது இப்படி ஒரே இடத்துல இப்படி வந்திருக்க மாதிரி இருக்கணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது நடுவில் இடையில வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லோட் பண்ணணும். நம்ம ஃப்ளவருக்குலாம் லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லோட் பண்ணணும். இடையில ஆஃபில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வரலைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலையோட வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்தது வந்து அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்படியே இப்படி வந்து ஸ்லாண்டிங்காக வரணும். ஸ்லாண்டிங்காக வந்து இந்த நேருக்கும் கரெக்டாக வரணும். நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு இந்த நேருக்கு நீங்கள் வரும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படின்னும் போது அந்த
உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வராது பாருங்கள். கரெக்டாக இங்கே வரும்போது இந்த இடத்துல லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி நேராக வந்துடணும் இந்த லைனை லோட் பண்ணும்போது. அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம லோட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த டேர்னிங்கில் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி நேராக வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் வரும்போது அந்த மாதிரி லோட் பண்ணணும். லோட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். கரெக்டாக முடிக்கும் போது நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இல்லைன்னா இடையில ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதாவது நான் வந்து இதில் ஃப்ளவர் லோடிங்லாம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஃப்ளவர் லோடிங்லாம் போடும்போது அந்த மெத்தடில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த டிசைனை வந்து நான் வந்து இந்த டிசைனை தான் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து 3 ரவுண்டு மாதிரி இருந்தது பாருங்கள். அதில் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரவுண்ட் ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு கீழே ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து பாருங்கள் நான் வந்து பீடு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷேப் எந்த ஷேப்பில் வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஒரு லைன் அவுட்லைன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் நான் வந்து அதை சுற்றி மேலே வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ வந்து நம்ம பார்டர் டிசைனில் வந்து நான் கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி வந்து வீட் பீட் கொடுத்து நடுவில் வந்து 4 mm பீடு கொடுத்து ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். 4 mm பீடு வந்து 3 பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து நம்ம இங்கே ஒட்டியிருக்க ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பார்டர், அதாவது பேக் சைடு நெக்குக்கு வந்து நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோமோ பெரிய பார்டர்னால் இந்த இடத்துல வந்து எனக்கு கேப் வந்து இங்கே பாருங்கள். நான் இந்த பார்டர் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேப்பு ப்ளைனாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதே கட்டமும் வந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த நம்ம நெக்கில் கொண்டு வந்தோம் இல்லையா அந்த பார்டரையே வந்து அந்த ஒர்க்கையே வந்து நான் இதில் போட்டிருக்கேன். சேம் அதே ஒர்க்கே போட்டுட்டு அது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே வந்து சென்டராக வந்து இந்த அட்டையை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு நேராக லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லைன்லேயே வந்து இப்படி வச்சு திரும்பவும் வந்து நான் இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணி இப்படி 2 லைன் போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு இங்கே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லைனை போட்டுக்கிறோம். அதே மாதிரி அது பக்கத்தில் இந்த பக்கம் இப்படி வந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த எண்டில் வந்து வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த எண்டில் வச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுட்டு மேலே இப்படி வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு நேராக வந்து லைன் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு ரெட் கலர் ப்ளவுஸுக்கு வந்து இதே டிசைன் வந்து போட்டிருப்பேன். ஆஃப் ஸ்லீவ் வந்து போட்டிருப்பேன். அந்த இதில் வந்து நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணுறது, இந்த ஸ்கொயர்லாம் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்லீவுக்கு வந்து அதே சேமாக நம்ம வந்து போடணும் அப்படின்னா நம்ம இதை வச்சு போடும் போது நம்மளுக்கு அதே சேமாக வரும். நம்ம மெஷர் பண்ணி போடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஒரு கட்டம் சின்னதாகவோ ஒரு கட்டம் பெருசாகவோ வரும். இந்த மாதிரி நீங்கள் போடும் போது உங்களுக்கு எல்லாமே சேமாக வரும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்லாம் வந்து மார்க் பண்ணி போடுறது ஈஸியாக அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ ப்ரைடல் ஸ்லீவ்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் வச்ச மாதிரியே நம்ம மேக்ஸிமம் போடுவோம். அப்படி ஃபுல்லாக ஒர்க் வச்சு போடும்போது நம்ம பென்சில்லாம் ட்ரா பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் பாருங்கள் நானே பண்ணியிருக்கேன். பென்சில்லாம் அப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம அளவெடுத்து 1/2 இன்ச்சு நம்ம விட்டு ட்ரா பண்ணுவோம். தையலுக்கு கொஞ்சம் விடுவோம். இந்த மாதிரி விட்டு பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். எதுக்குள்ளார வந்து நம்ம போடுறது அப்படின்னு 2-3 லைனாக வரைஞ்சி வச்சுருக்கனால இப்போ பிகினர்ஸும் அப்படி தான் 2-3 லைனாக ஒரு சில நேரத்தில் வரைஞ்சி டெய்லர்ஸும் ஒரு சில நேரத்தில் 2-3 லைன் வரைஞ்சிருவாங்க. அது எந்த லைன் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. அப்படி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு லைனை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது தெரியும். பாதி ஒர்க்கு இந்த இடத்துலலாம் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு அது அலைஞ்சிரும். அப்படியே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த லைனான்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த த்ரெட்டில் வேணாலும் போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து பெருசாக நம்ம ஸ்லீவோட டிசைன், அதாவது ஸ்லீவோட அளவு என்னவோ மார்க் பண்ணியிருக்கிற அளவு என்னவோ ஆரம்பத்தில் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிற அளவு என்னவோ அதில் வந்து பெருசாக நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பிரிச்சிடலாம். கடைசியாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிரிச்சிருவாங்க, இல்லைனா ஸ்டிச் பண்ண வாட்டி கூட நம்ம இழுத்து விட்டா வந்துடும்.
பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக அந்த ஷேப்புக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து ஒர்க் போடும்போது நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம போடும்போது பாருங்கள் அதுக்குள்ளாரையே வந்து நிறுத்திடுவோம். கரெக்டாக நம்ம அதுக்குள்ளாரையே நிறுத்திடுவோம் பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்லீவோட ஷேப் வந்து வரும். ஒரு சில நேரத்தில் நம்ம கடைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி இந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணாத விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்லீவோட உங்களுக்கு அளவு என்னவோ அதுக்கு பெரிய பெரிய செயினாக போட்டுக்கோங்க. லைட்டாக நம்ம வந்து இங்கே சிசர்லேயே கட்டலையே கட் பண்ணி விட்டால் கூட கட் பண்ணி இழுத்தா கூட வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம். நம்மளுக்கு அந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்த வாட்டி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.